மனோஜ் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. இதை கரெக்டாக மீனா பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க கோயில் வாசலில் அவர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு, யார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. மனோஜ் அவர் தான். ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. என்னங்க சிரிக்கிறத விடுங்க, நீங்கள் வாங்க நேரில் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வர சொல்கிறாங்க. உடனே முத்து வராரு. வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு. டேய் இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மனோஜ். நான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன் எதுக்கு? இல்லை ஒரு பரிகாரம் பண்ண சொன்னாங்க, இதை பண்ணால் எனக்கு நிறைய பணம் கிடைக்குமா, நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. அடைச்சி ஏந்திரு மேலே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வராரு. அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டத்தோடய வாசலில் அப்படி நின்றுட்டுருக்காரு. உள்ளே போகிறாங்க. மீனா முத்து 2 பேருமே உள்ளே போட உடனே, டேய் எதுக்குடா பிச்சைக்காரெலாம் வீட்டு வாசல் இருக்கு கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக திட்டுறாங்க. அம்மா திட்டாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. யார் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த பிச்சைக்காரெலாம் உள்ளே விட்டு அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. அம்மா நான் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியே துணி எடுத்து காட்டுறாரு. ஐயோ என்னடா இது கோலம், என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க விஜயா. இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சாமியார் சொன்னாங்கன்னு போயிட்டு கோயில் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். கேட்டால் பரிகாரம் பண்ணுறானா. அப்போ தான் இவனுக்கு நிறைய பணம் வருமா, இவன் வேலைக்கு போய் சேருவானா, அதுவும் அந்த கனடா வேலைக்கு போவானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏன் மனோஜ் இப்படிலாம் பண்ணுற, ரொம்ப அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. என் பிள்ளைய நான் பார்த்து பார்த்து படிக்க வச்சேனே, இப்படி போய் கோயில் வாசலில் உட்காந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக விஜயா ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் இவனுக்கு தேவை தான், ஆனால் இவனை பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்குது. இந்த கோயிலில் உட்காந்ததுக்கு பதிலுக்கு இவன் வேறு கோயிலில் போய் உட்காந்தா நல்ல காசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இங்கே பாருங்கள், என்னை யாரும் கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்கிறாரு. உன்னை யார் கிண்டல் பண்ணா? உனக்கு நல்ல வருமானம், நல்ல வேலை, இந்த வேலை தான் உனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மீனா ஒரு பக்கம் சிரிக்கிறாங்க. நீ ஏன்டா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க, அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. பயங்கரமாக சிரிக்கிறாரு முத்து. மனோஜ் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு.